துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்துல இந்த 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆடி மாதம் முழுவதும் லாபகரமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். தங்கம் விலைய கேட்பீங்க எப்பவுமே. தங்கம் விலை கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்ப இருக்கிறத விட கண்டிப்பாக உயராது. குரு அஸ்தமனத்தை அடைகின்ற காரணத்தினால் இதுவரைக்கும் 8ஆம் இடத்திலிருந்து உங்களை கொஞ்சம் கோபப்படுத்தி கொண்டிருந்த வாக்குல கொஞ்சம் ஒரு மாதிரியான வார்த்தைகள், மற்றவர்களை திட்டக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் 8ஆம் இடத்திலிருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த செவ்வாய் கூட மாதத்தின் பிற்பகுதியில 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆகவே பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்பார்ப்புகளோடு கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்க கூட சுபத்துவமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் 2 பேருக்குமே இந்த மாசம் ஒரு மிகப்பெரிய நல்ல அடையாளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மன் அருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 இந்த ஆடி மாசம் பிறக்க போகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஆடி மாசம். ஐயா, போன மாசம் ஆனி மாசம், அதற்கடுத்துக்கு முன்னாடி வைகாசி, இந்த வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு பிறந்ததிலிருந்தே ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் நல்லது ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்தாலும், நாங்களும் குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மாதம் முன்னேற்றம் வரும்னு பார்த்தா முன்னேற்றம் வரவே இல்லைங்களே. கடவுள் பரம்பொருள் என்னுடைய பக்கம் கண்ணை திறக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. 12 ராசியிலையும் நல்லவர்கள், கெட்டவர்கள் அப்படி இருக்கிறத மாதிரி உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்கின்ற ஏதோ ஒரு பகுப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிறத இந்த ஆடி மாசம் எதிர்பார்ப்பீங்க. அப்ப மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த மாத பலன்கள் எதன் அடிப்படையில சொல்லப்படுகிறது? மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மாத பலன். ஆடி மாசம்னாலே சூரியன் ஒரு முதல் தேதி அப்படியே, அதாவது கடக வீட்டிற்குள்ள அப்படியே சூரியன் வரக்கூடிய அமைப்பு, கடக வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த 30 நாட்கள் மட்டும்தான் மாதம். அப்ப ஆடி மாதம் கடக வீட்டில் சூரியன் இருப்பார். சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சுதான் தமிழ் மாத பிறப்புகள்லாம் நடக்குது. மாத கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 4 கோள்கள் தான். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த சுக்கிரனும் புதனும் 20-25 நாட்களுக்குள்ள ஒரு இடத்துல இருந்து மாறிடும். செவ்வாய் 45 நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய 1.5 மாசம் இருப்பார். இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கா ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த கோள்கள் எதுவுமே மாறலங்க. சனி இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கிறாரோ, ஆனி மாதத்துல எப்படி இருந்தாரோ, போன வருஷ பயிற்சியில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மீன வீட்டுல இருக்கிறார். குரு இப்பதான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி உச்ச குருவாக மாறினார், கடகத்திலே இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திலேயே இருக்க, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் டிசம்பர் மாசம் தான் மாறுறாங்க. ஆக வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, கேது, ராகு இந்த கிரக பயிற்சிகள் கிடையாது. ஆனா மாத அமைப்புகளை குறிக்கக்கூடிய மாதாந்திர கோள்கள் எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆடி மாதத்துல மாதம் முழுவதும் கடக வீட்டில் சூரியன் சுபத்துவமாக உச்சகுருவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த மாதாந்திர கோள்களுடைய நாயகனாகிய சூரியன் சுபத்துவம் அடையும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பகுதி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. இதுல என்ன ஒண்ணு என்னன்னா, உச்சகுரு பகவான் அஸ்தமனத்தை அடைவார். பெரும்பகுதி நாட்கள் இந்த ஆடி மாதத்துல சூரியன் கூடியே இருக்கிறார் இல்லையா, சூரியனோடு மிக அதிகமாக நெருங்கும் பொழுது அஸ்தமனத்தை அடையக்கூடிய தன்மை உண்டு. ஆக இந்த ஆடி மாதத்துல முழுக்க கடக வீட்டில் சூரியன் இருக்க, ஜூலை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அமைப்புகள்ல பார்த்துட்டீங்கன்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த ஆடி மாசம் ஆரம்பிக்குது. ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைவது ஒரு சுக்கிர மாற்றம். அதே போலவே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன வீட்டுல செவ்வாய் மாறுறது 2வது ஒரு மாற்றம். இப்போது ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே 2வது வீடு, 2வதுன்னு சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு அவர் மாறுவார். அதே போலவே புதனும் கொஞ்ச நாள் கடக வீட்டிலேயே கொஞ்சம் வலிமையாக இருப்பார். ஆக இந்த ஒரு சின்ன பெயர்ச்சிகளை தவிர செவ்வாய் மிதுனத்திற்கு மாறுவது, கன்னியில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைவது என்பதை தவிர்த்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே
அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க அமைப்புல அரசியல்வாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுநலவாதிகள், பொதுநல வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், மேனேஜரா இருக்கிறேன், ஜிஎம்மா இருக்கிறேன், வைஸ் சேர்மனா இருக்கிறேன், அல்லது நானே ஒரு கம்பெனியோடைய டாப் லெவல் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், அல்லது இந்த குடும்பத்துல டாப் லெவல் பொசிஷன்ல இருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் சூரியன் அப்படியே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாவதால் மேலும் நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சுக்கரனுடைய நீச்சம் ஆடி மாதத்தின் 2வது வாரம் தான் நடக்குது. சுக்கரன் ஆடி மாதத்துடைய பிற்பகுதியில கடைசி 15 நாட்கள் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறார். பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்பார்ப்புகளோடு கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். தங்கம் விலைய கேட்பீங்க எப்பவுமே. தங்கம் விலை கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்ப இருக்கிறத விட கண்டிப்பாக உயராது, குரு அஸ்தமனத்தை அடைகின்ற காரணத்தினால் என்பது ஒரு தெளிவான ஒன்று. ஆகவே தங்கம் விலை இன்னும் கொஞ்சம் அப்படியே எகுருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். உண்மையை சொல்ல போனால் புதனும் சூரியனும் மிக வலுவான ஒரு அமைப்பை அடைவதால் கணிதம் சார்ந்த தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் அமைப்புல இருக்கிறவங்க, வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்துல, ஐடி ஃபீல்டை பார்த்தா இன்னைக்கு ஒன்றும் பெரிய அளவுல இல்லை, எந்த நேரத்துல வேலை போகுமோ அப்படின்ற மாதிரிதான் சில பேர் இருக்கிறீங்க. அந்த மாதிரியாக நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆடி மாதத்துல பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உச்சகுரு பகவான் சனியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு ஏற்கனவே ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி போன்றவைகள்ல அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பா கண்டகச்சனியும் சொல்லுவேன், இதுலெல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சனியின் சுபத்துவம் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் ஒளி கிரகம் குருவோடு இணைந்து இருள் கிரகம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுமே ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை அப்படியே தனித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து தான் கண்டிப்பாக நடக்கும். பிறந்த ஜாதகத்துல 6, 8ன்னு தசாபக்தி அமைப்புகள், அந்தர அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்குங்க, கடுமையான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஓரளவிற்கு உச்சகுரு மற்றும் சூரியனுடைய சுபத்துவம், சனியினுடைய சுபத்துவம் காரணமாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் ஆடி மாதம் இருக்காதுங்க. மற்றபடி ஏற்கனவே எனக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு, கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போது இருப்பதை விட கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதையும் நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் என்பதால் பெரிய கஷ்டத்தை இந்த 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது என்பதை ஒரு பொது பலனாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்த்தரலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்துல இந்த 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆடி மாதம் முழுவதும் லாபகரமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்க கூட சுபத்துவமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் 2 பேருக்குமே இந்த மாசம் ஒரு மிகப்பெரிய நல்ல அடையாளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன ஒண்ணு, மாதத்தின் 3வது வாரம், அதாவது மாதத்தின் பிற்பகுதியில சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீச்சத்தை அடைகிறார். சுக்கிரன் நீச்சத்தை அடைந்தாலும் 12ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. மற்றபடி ராசிக்கு எந்த விதமான பாப அமைப்புகள் இல்லாத காரணத்தினால் பெரிய அளவுல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. இதுவரைக்கும் 8ஆம் இடத்திலிருந்து உங்களை கொஞ்சம் கோபப்படுத்தி கொண்டிருந்த வாக்குல கொஞ்சம் ஒரு மாதிரியான வார்த்தைகள், மற்றவர்களை திட்டக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் 8ஆம் இடத்திலிருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த செவ்வாய் கூட மாதத்தின் பிற்பகுதியில 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆகவே பெரிய அளவுல சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாம். எல்லா நன்மைகளும், ஒரு வருமானம் மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா முதல் பகுதி 15 நாட்கள், ஏன்னா சுக்கிரன் மாதத்தின் பிற்பகுதியில நீச்சத்தை அடைகிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த ஆடி மாதம் கடைசி வரைக்கிலான அந்த 15 நாட்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தை அடைவது என்பது ஒரு நிலையில கொஞ்சம் உங்களை டல் அடிக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் தான். ஐயா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனாலும் முதல் பகுதி 15 நாட்கள் மிகப்பெரிய அளவுல நன்றாக இருப்பதால் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள்ல முதல் 15 நாட்களுக்குள்ளேயே தேவையான வருமானங்கள் கண்டிப்பாக வந்துடும்.
பிற்பகுதியில ஒரே செலவுகளா இருக்கும். ஆடி மாதம் 3வது வாரமும் 4வது வாரமும் கடுமையான செலவுகள் உள்ள மாதமாக இந்த மாதம் கண்டிப்பா அமையும். என்னங்க, சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது கூடுதல் சுபத்துவத்தை அடைவதால் வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனம் வாங்குறதுக்குன்ற மாதிரியான இதுவரைக்கும் ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகாதவங்க அந்த ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மையை இப்போது கண்டிப்பாக பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கடன்கள் வாங்கினாலும் கூட சுப கடன்களாக இருக்கும். வீட்டுக்காக கடனு, வண்டிக்காக கடனு, மனைவிக்கு ஒரு நகை வாங்குறேன், எதிர்காலத்துல பிள்ளைக்காக ஒரு கடன் வாங்குறேன், அல்லது கல்யாணம் ஆக போற பிள்ளைக்கு தங்கம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறேன், சேவிங்ஸை இருக்கிறத கொண்டு போய் நல்ல பொருள் வாங்குறேன் அப்படின்ற மாதிரியாக சுப கடன்கள், சுப விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் அமையுது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளோடு தொடர்புகளை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த இடத்துக்கு போகணும், படிக்கணும், வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிளியர் ஆகக்கூடிய அமைப்புகள் என எல்லாத்திலையும் ஒரு கூடுதல் நிறைவுகள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லாமல், ஆயினும் பிற்பகுதியில செலவுகள் மட்டும் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. துலாத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஆடி மாதம்